ஹலோ வியூவர்ஸ், இது அக்னி குஞ்சா அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் தான் இப்போ கண்டென்ட் இருக்குது, உடனே பயப்படாதீங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்குமே உபயோகமாக இருக்கும். இன்னொன்று, மிக எளிதாக பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போவேன். ஸ்கூலில் பாடம் நடத்துகிற மாதிரி நடத்தி தூக்கம் வர வைக்க மாட்டேன். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுவேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா தி அல்டிமேட் லா, அதாவது நம்ம இந்தியாவுடைய சட்டங்கள் தான் அது. நார்மலாக கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால் ஆத்தென்டிக் டாக்குமெண்ட் கண்டெய்ன்ஸ் பிரின்சிபல்ஸ், பேசிக் ஐடியாஸ் அண்ட் லாஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியுடைய சட்டங்களும் பிரின்சிபல்ஸும் அடங்கியது தான் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாலேயே 9/12/1946 389 மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, 13 கமிட்டி இவங்க அடங்கியவர்கள். அது சேர்மன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவங்க எல்லாமே கேம் டுகெதர் டு ஃப்ரேம் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அவங்க வர்றாங்க. சேர்மன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதில் 15 விமன் மெம்பர்ஸ் இருக்காங்க. எத்தனை பேர்? 15 பெண்கள் இருக்காங்க. அடுத்து இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு டிராஃப்டிங் கமிட்டி இருக்குது. இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. மொத்தம் எத்தனை நாள்? 141 டேஸ். அந்த சேர்மன் ஹெட் யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதுக்கு அட்வைசர், டிராஃப்டிங் கமிட்டிக்கு அட்வைசர் பிஎன் ராவ். இவங்க 60 கண்ட்ரீஸோட கான்ஸ்டிடியூன்ஸை எக்ஸாமின் பண்ணுறாங்க. 60 கண்ட்ரீஸ் வேறு நாடுகள் இருக்கு இல்லையா, மற்ற நாடுகளில் 60 நாடுகள். யூகே, முன்னாடி இருந்த யுஎஸ்எஸ்ஆர், யுஎஸ்ஏ, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, இந்த கண்ட்ரியுடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2000 அமெண்ட்மெண்ட்ஸு பண்ணினாங்க. அதாவது இதை தயார் பண்ணுறதுக்குள்ளேயே 2000 அமெண்ட்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க. 2000 அமெண்ட்மெண்ட்டாக மாற்றங்கள். இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை முழுமையாக தயாரிப்பதற்கு 2 years 11 months and 17 days ஆச்சு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 2 years 11 months and 17 days ஆச்சு. It was completed on 26th November 1949. இப்போ நமக்கு ரிப்பப்ளிக் டே 26th January 1950. அதுக்கு ஒரு 2 monthsக்கு முன்னால் 26th November 1949 கம்ப்ளீட் ஆகுது. அடாப்ட் பண்ணி ஃபோர்ஸில் வந்தது, அடாப்டட் ஃபோர்ஸ்டு 26 January 1950. இந்த இதுக்கான செலவு அமௌண்ட் ஸ்பெண்ட் 64 lakhs. இப்போ இதை இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாடமாக படிக்க வேண்டாம். நமக்கு எம்சிக்யூவில் தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதனால் நமக்கு இவ்வளோ இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். அமௌண்ட் ஸ்பெண்ட் 64 lakhs. டைம் பீரியட் 2 years 11 months 17 days. Forced 26 January 1950. Completed 26 November 1949. இப்படி படிச்சுக்கணும். தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஒரு தடவை படிக்கல, ரெண்டாவது டைம் இப்போ நான் நடத்தும் போதே ரீட் பண்ணுறேன். நீங்கள் 2 times அந்த மாதிரி படித்தாதான் ரிவைஸ் ஆகும். இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. நீதி, உரிமை, சம உரிமை, சகோதரத்துவம். ப்ரீஎம்பிள் அப்படின்னா என்ன? இன்ட்ரோடக்ஷன் தான் ப்ரீஎம்பிள் சொல்கிறோம். த ப்ரிஃபேஸ் ஆர் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் கால்ட் ப்ரீஎம்பிள். இந்த ப்ரீஎம்பிள், இந்தியாவோட ப்ரீஎம்பிள் என்ன சொல்லுது? இந்தியா இஸ் ஏ சவரின் சோஷலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லுது. செக்யூலர் அப்படின்னா the right to follow different faith and religious beliefs. நம்ம கண்ட்ரியில் பல்வேறுபட்ட ரிலீஜனை சேர்ந்த மக்களும்
பல சாமிகளை கும்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் செக்யூலர். சவரினா பக்கத்து நாடுகளோட சண்டை போடாமல் இருக்கிறது. சோஷலிஸ்ட்டுனா சமூகத்தில் ஒரு சோஷலிசமாக இருக்கிறது, சமூகத்துக்கு மக்களுக்கு உதவிகள் செய்து இருக்கிறது. செக்குலர்னால் எல்லா ஜாதி மத இன வேறுபாடின்றி இருப்பது. இதுதான் ப்ரீயம்பிளில் கொடுத்துருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பது பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஃபார் ஆல் த சிட்டிசன்ஸ். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரென்ச்சைஸ்னு ஒன்று இருக்குது. யூனிவர்சல் அடல்ட்னாலே 18 இயர்ஸ். நம்ம இந்தியா ரூல்ஸ் படி 18 இயர்ஸ் எதுக்கு வருது? ஓட்டு போடுறதுக்கு வருது, சரியா? எவ்ரி இந்தியன் சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு ஓட். எப்போ? அட்டைன் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், irrespective of their gender, caste, religion. அவன் எந்த மதமோ இனமோ எந்த பால், ஆண்பால், பெண்பால், மூன்றாம் பாலின எதாக இருந்தாலும் சரி 18 இயர்ஸ் அட்டைன் பண்ணிட்டா ஓட்டு போடும் உரிமை ஒவ்வொரு இந்தியனுக்கும் உண்டு. அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. இது நமக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் இருக்கிற மாதிரி அடிப்படை கடமைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது, ஒவ்வொரு பேரண்ட்ஸோ அல்லது கார்டியன்ஸ் என்ன பண்ணணும்னா, குழந்தைகளுக்கு 6 வயதிலிருந்து 14 வயதுக்குள் இடைப்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கல்விக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன். இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு, எல்லாருமே சமம். ரைட் டு ஃப்ரீடம், ஃப்ரீடமாக இருக்கணும், அடிமை இல்லாமல் இருக்கணும் உரிமையோட. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஒவ்வொருத்தரையும் அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்க உபயோகப்படுத்தி கொள்கிற மாதிரியே இருக்கக்கூடாது, அதுதான் அகைன்ஸ்ட்டு. ரைட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், இந்தியர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ரிலீஜனில் இருக்கலாம். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், அவங்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுக்கு பிடித்த கல்வியையும் அவங்க கற்றுக்கொள்ளலாம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நீதிமன்றத்தை அணுகலாம். இந்த 6மே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன? ரெஸ்பெக்ட் த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். எங்கே இருந்தாலும் நேஷ்னல் ஃப்ளாகை எப்போவுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், நேஷ்னல் ஆந்தம் தான் எழுந்து நிற்கணும். இது ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமை. ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், பாதுகாக்கணும். ஃபாலோ அவர் கிரேட் லீடர்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்களெல்லாம் மதிக்கணும். ரெடினஸ் டு சேவ் அண்ட் ப்ரொடெக்ட் அவர் கண்ட்ரி இஃப் நெசசரி, கண்ட்ரிக்கு பிரச்சனை வரும்பொழுது உடனடியாக நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ட்ரீட்டிங் எவ்ரி ஒன் அஸ் பிரதர்ஸ், இந்தியாவில் உள்ள அனைவரையும் நம்மளுடைய சகோதரர்களாக நினைக்கணும். கன்சர்வ் அவர் ஆன்ஷியன்ட் ஹெரிட்டேஜ், ரிவர்ஸ், லேக்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் ஃபானா, நம்ம இந்தியாவில் இருக்க பழைய ஹெரிட்டேஜ் இதெல்லாமே, அது ஆறுகள், லேக்ஸ், ஏரிகள், காடுகள், அப்புறம் செடி கொடி, விலங்குகள் எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். பழங்கால கட்டடக்கலை இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். பழங்கால சின்னங்களை பாதுகாக்கணும். அறிவியலை டெவலப் பண்ணணும். ப்ரொடெக்ட் அவர் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். மனிதத்தன்மையோடு இருக்கணும். ஹியூமானிட்டி, அவாய்ட் நான் வைலன்ஸ், கொடுமைகளை நான் வைலன்ஸு அதை தவிர்க்கணும். ப்ரொவைட் எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சில்ட்ரன்ஸ் பிட்வீன் 6 to 14 இயர்ஸ். பேரண்ட்ஸோ கார்டியனோ கண்டிப்பாக 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கணும். இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். மெம்பர்ஸ் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டியில் 8 மெம்பர்ஸ் சொன்னோம், அவங்களுடைய பேர் பார்த்துக்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர், என் கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையத் அகமது சதுல்லா, P.L. மிட்டர், N. மாதவ்ராவ், T.T.K. T.P. கைட்டான். இவங்க 8 பேரும் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி. அவங்க எல்லாமே லா படித்தவங்க, லீகல் எக்ஸ்பர்ட்ஸ்.
இந்த சேர்மன் சொல்கிறோம் இல்லையா, இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு சேர்மன், அவருக்கு இன்னொரு பேர் என்ன, சீஃப் ஆர்கிடெக்ட். சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவான அப்போது அதில் 395 ஆர்டிகிள்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. 395 ஆர்டிகிள்ஸ், 22 பார்ட்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் அப்போ இருந்தது. அப்புறம் அட் ப்ரெசண்ட் இப்போ இல்லை, இந்த 2016 448 ஆர்டிகிள்ஸ், 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. 101 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் மேட் டில் 16/9/2016. 16/9/2016 வரைக்கும் 101 அமெண்ட்மெண்ட்டு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கூட 104A ஒரு அமெண்ட்மெண்ட் 2020 வந்தது. இது லேட்டஸ்ட்டு. இது பாடப்புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் உள்ளதை இப்போ நான் கொடுத்துருக்கேன். 448 ஆர்டிகிள்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெட்யூல்ஸ். அடுத்தது தி ஒரிஜினல் காப்பீஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஹிந்திலேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது எங்கே இருக்குது, லைப்ரரி ஆஃப் பார்லிமெண்ட் இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஹீலியம் ஃபில் பண்ணப்பட்டு வச்சுருக்கு பாதுகாப்பாக. ரிப்பப்ளிக் அப்படின்னா என்னென்னா எ கண்ட்ரி வித் அன் எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு. ரிப்பப்ளிக்னா எ கண்ட்ரி வித் அன் எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட்டு. அதாவது ஒரு கண்ட்ரி அதோடைய ஹெட் இருக்காங்களே அவங்கள மக்களே தேர்ந்தெடுத்து அங்கே எலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதுதான் ரிப்பப்ளிக். இப்போது இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். இதில் என்னென்னா நீங்கள் வேலை பார்க்கும் பொழுதே என்னுடைய இந்த ஆடியோ போட்டுக்கிட்டு காதில் கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலையை பார்க்கலாம். 2 தடவை 3 தடவை கேட்கும் பொழுது நீங்கள் நேரடியாக புத்தகத்தை படிக்காமலே கேள்வி ஞானத்திலே எல்லாம் பதிஞ்சிடும். ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லபடியாக படித்து பாஸ் பண்ண வாழ்த்துக்கள். நன்றி.